விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ், அதுல், சிபி நடிக்கும் ஓ பட்டர்ஃப்ளை உங்கள் திரையரங்குகளில் மார்ச் 6 முதல். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கடந்த 5ஆம் தேதி மார்ச் அவருக்கு அவங்க அதே காலனியை சேர்ந்த அழகர் என்றவருக்கு ஒரு டிஸ்பியூட் ஏற்படுது. அந்த நடந்த பிரச்சனை பழிவாங்க விதமாக அசால்ட் பண்ணாரு, அதாவது அடிச்சு வெட்டிட்டாரு. ஆகாஷும் மற்றும் அவருடைய நண்பராகிய குணா அவர்களை மானாமதுரை காவலர்கள் தீவிரமாக தேடி வரும்பொழுது நாங்கள் பிடிக்கும் பொழுது தப்பிச்சு ஓட முயன்றாரு. அப்போ பாலத்து மேலே கீழே விழும்போது அவருடைய கால் உடஞ்சிருச்சு. ஒரு ஆகாஷ் சிகிச்சை பலன் இல்லை என்று இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கிறார். கால் உடஞ்சதானப்பா நீங்க அட்மிட் பண்ணீங்க ஜிஹெச்ல, அப்புறம் எப்படி இவர் இறந்தாரு அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள்னால ஒரு ஆகாஷுடைய தந்தையும் தாயார் வீட்டில் இருந்திருக்காங்க. தேடி போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க, பையன் பப்ளிக்ல 2 பேரை வெட்டியிருக்கான், ஏற்கனவே 3 கேஸ் இருக்கு, சரித்திர பதிவேடு குற்றவாளி வேற, மாட்டினா கண்டிப்பா அந்த வாட்டி நாங்கள் அவனை என்கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் இந்த மருத்துவமனையில் சேர்த்தாங்க இல்லையா, மஜிஸ்ட்ரேட் போய் கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த மஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காரு, என்னை காவல்துறையினர் தான் அடித்தாங்க, என் காலை உடைச்சாங்க, நான் ஓடலாம் செய்யல, என் தந்தையாரை கைது செஞ்சு கூட்டு போயிட்டாங்க, என் தந்தையார் விடுவிக்கணுன்ற காரணத்துக்காக நானா போனேன் என்ன ஒரு காட்டுக்குள்ளே வச்சு. ஆனால் ஒரு ஆகாஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, ஒரு ஈரசாக்கை கண்ணு முடி தான் கூட்டு போனாங்க, ஒரு ஈரசாக்கில் காலில் சுற்றி உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப மாரலெல்லாம் போட்டு அடிச்சாங்க, எனக்கு அவ்வளோ அடிபட்டிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 28 இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. 1 ஆண்டு காலம் கூட ஆகலை. அஜித் குமார்னு சொல்லி ஒரு இளைஞர் விசாரணை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அது வீடியோவோட வெளியே பகிரங்கமாக வெளியிடப்பட்டது. 1 ஆண்டு கூட ஆகாத சூழ்நிலையில இல்லை சார், தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடக்குது. ஃபெலிக்ஸ் ஜெயராஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மானாமதுரையில் அஜித் குமார் லாக்அப் டெத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகாஷ். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பார்த்து மட்டுமே குறி வச்சு காவல்துறை தங்களுடைய ஃபோர்ஸை யூஸ் பண்றாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் என்ற ஒரு இளைஞர் கஸ்டோடியல் டெத் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அடித்து துன்புறுத்தி அவர் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காலனியை சேர்ந்தவர் ராஜேஷ் கண்ணா, அவருடைய மனைவி ஆனந்தி, இவர்கள் இருவருக்கும் பிறந்த மகன்தான் ஆகாஷ் டெலிசன் சொல்லி அவர் ஒரு 26 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், ஒரு பட்டதாரி கூட. அவர் கடந்த 5ஆம் தேதி மார்ச் அவங்க அதே காலனியை சேர்ந்த அழகர் என்றவருக்கு ஒரு டிஸ்பியூட் ஏற்படுது. அந்த பிரச்சனையின் காரணமாக இவர் ஆகாஷ் அழகர் மற்றும் ஜெயக்கரன் சொல்லி 2 பேரையும் அந்த நடந்த பிரச்சனை பழிவாங்க விதமாக அசால்ட் பண்ணார், அதாவது அடித்து வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே பரவலான நியூஸ். அந்த வழக்கு சம்பந்தமாக ஆகாஷும் மற்றும் அவருடைய நண்பராகிய குணா அவர்களை மானாமதுரை காவலர்கள் தீவிரமாக தேடி வரும்பொழுது கடந்த 6ஆம் தேதி மார்ச் ஆகாஷையும் குணாவையும் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்கிறாங்க. கைது செய்து அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தும் பொழுது 7ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதி பிடிக்கிறாங்க. 7ஆம் தேதி மார்ச் பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகமாக நாங்கள் பிடிக்கும் பொழுது தப்பிச்சு ஓட முயன்றாரு. அப்போ பாலத்து மேலே கீழே விழும்போது அவருடைய கால் உடஞ்சிருச்சு, அதனால மருத்துவமனையில் நாங்கள் அட்மிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மதுரை ஜிஹெச்சில் அவர் அட்மிட் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி மார்ச் மாதம் மதியம் ஒரு 1 மணிக்கு. 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 5:45 மணி அளவில் ஒரு ஆகாஷ் சிகிச்சை பலன் இல்லை என்று இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கிறாங்க. கால் உடஞ்சதானப்பா நீங்கள் அட்மிட் பண்ணீங்க ஜிஹெச்சில், அப்புறம் எப்படி இவர் இறந்தாரு அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள்னால அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே அந்த காலனிக்குள்ளே இது எப்படி போலீஸ் நம்ம பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கேட்டிருக்காங்க. அந்த மானாமதுரை காவல்துறையினர் தனிப்பிரிவு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆகாஷுடைய தந்தையும் தாயார் வீட்டில் இருந்திருக்காங்க. தேடி போகும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, பையன் பப்ளிக்ல 2 பேரை வெட்டியிருக்கான், ஏற்கனவே 3 கேஸ் இருக்கு, அது இல்லாமல் சரித்திர பதிவேடு குற்றவாளி வேற, மாட்டினா கண்டிப்பாக அந்த வாட்டி நாங்கள் அவனை என்கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு அப்பயே அச்சப்பட்டிருக்காங்க, என்கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவங்க ஆகாஷோட தந்தையார் ராஜேஷ் கண்ணா கேட்டிருக்காரு, என் பையன் என்னங்க பண்ணா, நீங்கள் இப்படி இந்தளவு ஆபாசமாக பேசுகிறீங்களே, அவரும் அந்த அழகரும் எங்கள் காலனியை சேர்ந்தவர் தான், என்ன விஷயம் நடந்துச்சு விசாரிச்சுட்டு அப்புறமா நீங்கள் எந்தாலும் முடிவு எடுங்க, அவங்க என் பையனை தான் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், என்ன ஆச்சுன்னு தெரியல, என் பையன் விசாரிச்சுட்டு சொல்கிறேன், வந்தானே கண்டிப்பாக தகவல் சொல்கிறேன் அப்படின்னும் பொழுது, ஆனால் நீ என்ன இவ்வளோ பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த தனிப்பிரிவு காவலர்கள் ஆகாஷோட தந்தை ராஜேஷ் கண்ணாவை விசாரணை வான்னு சொல்லி அவரையும் அழைச்சிட்டு போயிட்டு அவரையும் அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிறாங்க.
போனதுக்கப்புறமா தான் இவர் ஆகாஷும் குணாவும் வந்து அவங்க தந்தையாரை வந்து பிடிச்சிட்டாங்க, அவருக்கு எதாவது ஆயிரப்போகுதுன்னு சொல்லி தான் இவங்கள வாலண்டியராக போகிறாங்க. ஆனால் தனிப்பிரிவு அப்போ தனிப்பிரிவு காவல்துறை என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பிடிக்க போனோம், எங்களை தள்ளிட்டு தப்பிச்சு ஓட பார்க்கும்பொழுது தான் பிரிட்ஜு பாலத்துலேருந்து கீழே விழுந்து கால முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்றாங்க. இப்போ ஒரு மதுரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க கால் உடஞ்ச சிகிச்சைக்கு. இவர் அடுத்த நாள் ஒரு மாலை ஒரு 5:45 இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா விஷயங்கள் வருது, எப்படி கால் உடஞ்ச பையன் இறப்பான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக ஒரு தீயா தகவல் பரவும்போது பார்க்கும்போது அதுக்கப்புறமா அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் அப்போ கேட்கும் பொழுது அவர் இந்த மருத்துவமனையில் சேர்த்தாங்க இல்லையா, மெஜிஸ்ட்ரேட் போய் கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த மெஜிஸ்ட்ரேட் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னை வந்து காவல்துறையினர் தான் அடித்தாங்க, என் காலை வந்து உடைச்சாங்க, நான் ஓடலாம் செய்யலை, என் தந்தையாரை வந்து கைது செஞ்சு கூப்பிட்டு போயிட்டாங்க, என் தந்தையாரை வந்து விடுவிக்கணுன்ற காரணத்துக்காக நானாக போன என்ன ஒரு காட்டுக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் வந்து கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா யூனிஃபார்மில் ஒரு 6 போலீஸ் வந்தாங்க. இந்த 10 பேர் என்ன பண்ணாங்க, அந்த 6 பேர் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 7ஆம் தேதி 6ஆம் தேதியே கூப்பிட்டு போயிடுறாங்க. 6ஆம் தேதியே கூப்பிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாங்க, வண்டியில் ஏற்றி கண்ணு கட்டி கூப்பிட்டு போனாங்க. கண்ணு கூட்டு போன அப்புறமா வந்து அடிச்சாங்க. என்னை வந்து என் காலில் வந்து சாக்கு பையை வந்து சுற்றி நடுவில் கல் வச்சு என் காலை உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன் மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் அவர் இறந்துருவார் அப்போ தெரியல, இன்ஜுரி அதிகமாக சஸ்டைன் ஆயிருக்கு, அவர் கால் உடஞ்சிருக்குது தான். அப்பயே மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமாண்ட் போது என்ன இந்த இத்தனை காவலர்கள் வந்தாங்க, 10 பேர் வந்து கூட்டு போயிட்டு ஸ்டேஷனில் 6ஆம் தேதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு காட்டு பகுதி கொடுக்கும்போது கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க, காலில் வந்து ஈர சாக்கு போட்டு ஒரு பெரிய கல்லுலாம் வச்சு காலை வந்து உடச்சிட்டாங்க, நான் இங்கேயும் தப்பிச்சுலாம் போகல, பிரிட்ஜ் மேலே தான் விழல, அவங்க சொல்றது போய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட. அதான் இவர் மட்டும் இல்லை, எந்த ஒரு கைதின்னு சொல்லி போலீஸ் வந்து செக்யூர் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடினா பிரிசனுக்கு வந்து ரிமாண்டு கூட்டு போகும்பொழுது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து அவங்க வந்து ஒப்படைச்சு அவங்களை காமிப்பாங்க. அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் எந்த ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து கேள்வி கேட்பாங்க, காவல்துறையினர் உங்களை வந்து அடிச்சாங்களா, உங்களை ஏதாவது துன்புறுத்துனாங்களா அப்படின்னு எல்லா விஷயம் கேட்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் சிலர் வந்து அப்படி உண்மையாகவே துன்புறுத்து அடி வாங்கியிருந்தாலும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அதிகாரிகள் சொல்லுவாங்க, ஏன்னா ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் எழுதிடுவாங்க அடிச்சிருக்காங்க சொல்லி. இதனால வந்து வழக்கு வந்து ட்ரையல் நடக்கும்போது ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்காக இவங்க மிரட்டுறதுக்கு பயந்துல இப்போ வழக்குலேருந்து விடுவிட்டா போதும், நம்ம எதுக்கு போலீஸ்கிட்ட வந்து சண்டை வச்சுக்கிறேன்னு சில சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் ஆகாஷ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, என்னை வந்து இவங்க கூட்டிகிட்டு போனாங்க ஒரு காட்டு பகுதியில் வச்சு ஒரு ஈரசாக்கை கண்ணு முடி தான் கூப்பிட்டு போனாங்க, ஒரு ஈரசாக்கில் காலில் சுற்றி உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ரொம்ப மாரலெல்லாம் போட்டு அடித்தாங்க, எனக்கு அவ்வளோ அடிபட்டிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அவருக்கும் தெரியாத பிறந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மேஜிஸ்ட்ரேட் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் இல்லை சார்? மேஜிஸ்ட்ரேட் இப்போ ரிமாண்ட் டைமில் வந்து இப்போது சில வழக்குகள் பார்த்தோன்னா சில கைதியில் வந்து ரிமாண்ட் கூப்பிட்டு போவாங்க, தப்பிச்சு போகும்பொழுது பாலத்துலேருந்து கீழே விழுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த அவசர காலையிலுக்காக இந்த ஒன்றுக்கு அது மாதிரிலாம் போகணுன்ற காரணக்காக அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்கே இந்த பாசி பிடிச்சி கால் வலிக்கு கீழே விழுந்து கை கால் உடையிற விஷயங்கள் நடக்கும். நம்ம ரொம்ப நாளாக தொடர்ந்து நடக்கும். அது வந்து இந்த காவல்துறையுடைய ஒரு பாணியில பேசுறது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தி இவர்களை வந்து இந்த மாதிரி அடிக்கலை கொள்ளலை அவங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ணலனாலும் அதிகமாக குற்ற செயல்களும் அதிகமாயிடும். அந்த காரணத்துக்கு அவங்க பண்றாங்க. அவங்க காவல்துறை வந்து ஒரு இறந்துட்டு போயிடுவாருன்ற இடத்துல வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி நீ வந்து பொதுமக்கள் இருக்க இடத்துல 2 பேரை வந்து நீ வெப்பன் யூஸ் பண்ணி வெட்டுவ, அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் அழகுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ல தான் ஒரு ஆகாஷும் குணான்றவங்களும் வந்து காவல்துறை வந்து கைது செய்கிறாங்க. அப்போ அவங்களே வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் தான் வந்து ஒரு மேலே ஆகாஷ் மேலே குணா மேலே பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த விஷயத்த நார்மலாக அவங்களை அடிக்காமல் விட்டா திருப்பி அந்த ஊர்லேருந்து அடுத்து வந்து செய்வாங்க. அப்போ நம்மளால் போலீசிங் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால தான் காவல்துறை ஒரு நல்ல இடத்துல சரி திருப்பி இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒன்று ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும். இவங்க வந்து கண்ணை மூடி கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போய் அடிக்கக்கூடாது இல்லை, அது சட்டப்படி குற்றம் இல்லையா? இல்லை, இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வழக்குன்னு மட்டும் கிடையாது. ஜென்ரலாக எடுத்துட்டேன் 99.9% வழக்குகளில் கை காட்டுகளில் வந்து மாவு கட்டு போடுறது எல்லாமே வந்து அவங்களா வலிக்கு விழுந்தோ இல்லை பாலத்து மேலேருந்து கீழே விழுந்தோ உடையிறதே கிடையாது. அது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், நீதிமன்றத்துக்கு தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், அதே மாதிரி அந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டிருக்க அந்த உடஞ்சவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ரிமாண்ட் அப்போ எதுக்குப்பா நம்ம இந்த வழக்கில் வந்து வழக்கை ஈஸியாக முடிச்சுட்டு போவோம், எதுக்கு நம்ம வந்து ஒரு ஆஃபீஸர் அலிகேட் பண்ணணும்? ஏன்னா அலிகேட் பண்ணால் ஒரு விரோதம் ஏற்படும். ஒரு அதிகாரிகிட்ட விரோதம் ஏற்பட்டால் சும்மா விட்டுருவாங்களா? தொடர்ந்து அவர் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க, குடும்பத்தை போடுவாங்க, அடுத்தடுத்து புட்டப் கேஸ் போடுவாங்க. இந்த வழக்குகள்லாம் வேண்டாம், நம்ம பாட்டு இந்த வழக்கில் நம்மளை போட்டாங்களா, இங்கே பாடுறா இந்த வழக்கில் ஒன்று போடுவேன், நான் ரிமாண்ட் கூட்டு போகும்போது ஜட்ஜாமாகிட்டையோ நாங்கள் தான் உடச்சோம் அடிச்செல்லாம் சொல்லக்கூடாதுரா, சோர்லாம் வாங்கி கொடுத்தோம் சொல்லணும், நல்லா பார்த்துக்கிட்டாங்க சொல்லணும்டா அப்படின்னா வாய் தர ஆமாம் தப்பு நீ அந்த மாதிரி தலையாட்டிக்கிடுவாங்க. அப்போ தான் சீக்கிரமாக உனக்கு பெயில் கிடைக்கும், இல்லை உனக்கு பெயில் கிடைக்காது, பின்னில் விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்தால் போதும் மாதிரி அமைதியாக நிற்பாங்க. ஆனால் ஒரு சிலர் அவங்களுடைய அடி வந்து ரொம்ப அதிகமாகி நம்ம என்ன நம்ம சைடில் இருக்க நியாயத்தை கூட கேட்காம பண்ணிட்டாங்களேன்னும் பொழுது அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குவாங்க.
நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆனோன்னா அவங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் அவங்களுடைய பெண்ணில் வந்து ரெக்கார்ட் பண்ணி ரிமாண்ட் அப்போ எழுதிடுவாங்க, ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் எழுதிடுவாங்க. ஸோ அந்த நீதிபதியெலாம் வேறு எந்த நீதிபதி வந்தாலும் இந்த வழக்கு இந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டுன்னு எடுத்து பார்க்கும்போது, ட்ரையல் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு டிஃபென்ஸாக எடுக்கலாம். ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கான் அப்படின்னா நீங்கள் அவனை அடிக்காமல் நீதிபதி நிப்பாட்டிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து சிறையில் அடைக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. நீதிமன்றம் தான் சொல்ல போது அவங்க குற்றவாளியை நிரபராதியான்னு சொல்லி ட்ரையல் நடத்தி நீங்களே உங்கள் சட்டத்தை ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இப்போ ஒரு உயிர் போயிடுச்சுல, இதனால திருப்பி ஒரு 6 காவலர்களோட சஸ்பென்ஷன். 1 ஆண்டு காலம் கூட ஆகலை. அஜித்குமார்னு சொல்லி ஒரு இளைஞர், ஒரு கோவிலுடைய காவலாளி, அதே மானாமதுரை காவல் நிலையத்தில் வந்து இதே ஒரு நகை திருட்டு சம்பவமாக விசாரணை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அது வீடியோவோட வெளியே பகிரங்கமாக வெளியிடப்பட்டது. 1 ஆண்டு கூட ஆகாத சூழ்நிலையில் இன்னொரு இளைஞர் அதே மானாமதுரை சரகத்தில் அதே சிவகங்கை மாவட்ட காவல் எல்லைக்குள்ள அடுத்த ஒரு லாக்அப் டெத்துனும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி தான் கொடுக்குது. இல்லை சார், தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடக்குது. ஃபெலிக்ஸ் ஜெயராஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மானாமதுரையில் அஜித்குமார் லாக்அப் டெத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகாஷ். 1 வருஷம் கூட ஆகல, தொடர்ந்து இது நடக்குது. தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டி போலீசிங் மாதிரி அங்கே இருக்காது. காலனி ஒன்று இருக்கும், ஊர் அங்கே சப்டிவிஷன் வந்து பெருசாக இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் சேம் கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. இங்கே நம்ம சொல்கிற மாதிரி ஐயா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, இப்போ சாருக்குலாம் சொல்லல, மாப்பிள்ளை மச்சான் அப்படிலாம் சொல்கிறாங்க. காவல் அதிகாரிகள் வந்து பேசிக்கிறாங்க அவங்க ஊருக்காரங்கன்னும் பொழுது. வேற்று சமூகத்தினர் பார்க்கும்பொழுது அவங்களோட பார்வையே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து பண்ணுறவன் இவர் என்னைக்கா மாட்டாமையா போ அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும்பொழுது, திருவிழாக்கள் சில விசேஷங்கள் வரும்பொழுது இந்த விஷயங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை ஈடுபட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது 2 மூணு அடிச்சு போட்டான் திருப்பியும் பண்ண மாட்டேன் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்கள வந்து நான் அடிக்கிறன்ற செத்துருவான்ற எண்ணத்தை அடிச்சிருக்க மாட்டாங்க. திருப்பி இந்த தவறை செய்யக்கூடாது, அவனை திருத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திருத்தணுன்ற எண்ணத்தில் பண்ணுறதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சட்டம் இருக்குது. நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து அவங்களை ஆஜர்படுத்தி சிறையில் எடுத்ததுக்கு அப்புறமா நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறது. அவங்க வந்து குற்றவாளி என்ன விட்னஸ் இருக்க கம்ப்ளைண்ட் பார்ட்டி இருக்காங்க, அவங்க ஏறி சாட்சி சொல்ல போகிறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. இவங்களே வந்து சட்டத்தை நான் கையில் எடுத்துக்கிடுவேன், நானே உடனே தண்டனை கொடுத்துருவேன், உடனே அடிப்பேன். சரி, இப்போ உயிர் போயிடுச்சுல, இவருடைய அந்த டையிங் டிக்ளரேஷனில் அதாவது இவர் இறந்துருவாருன்னு எண்ணம் இல்லை. ரிமாண்ட் அப்போ மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னை வந்து காவல்துறையினர் போட்டு அடிச்சுட்டாங்க, அவங்க தான் கால் உடைச்சாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவர் இந்த மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. காவல்துறையினர் வந்து நடிச்சிருக்கு. இறந்தனால டையிங் டிக்ளரேஷனாக மாறிடுது. ஒரு ரிமாண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்காங்களே, இவர் இறந்துட்டனால டையிங் டிக்ளரேஷனாக மாறிடுது. அந்த விஷயங்கள் வெளியே வரும்பொழுது ஆட்டோப்சி அதாவது போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்க. அது வந்து 9ஆம் தேதி மாலை, அதாவது இவர் 8ஆம் தேதி இறந்துடுறாரு. 9ஆம் தேதி மாலை தான் வந்து பிஎம்ஓ போஸ்ட்மார்ட்டமே பண்ணுறாங்க. ஆட்டோப்சியை 4:40க்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 7:15 மணி வரைக்கும் அட்டாப்சி பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் எப்படி வருதுன்னா, இறந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து இந்த வழக்கை வந்து தானாக முன் வந்து எடுத்து காவலர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது ஒரு லாக்அப் டெத்ன்றனால இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து உத்தரவு போடுறாங்க. இதற்கு மூத்த வழக்கறிஞர் ஹென்றி தீபன்றவர்கள் வந்து ஆஜராகி அவர் இந்த விஷயத்தை சொல்றாரு. கடந்த 1 ஆண்டுக்கு முன்னாடி 1 வருடம் கூட ஆகல, இதே மாதிரி அஜித்குமார்ன்ற ஒரு இளைஞர் வந்து அதே காவல் நிலைய மானாமதுரை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கோவிலில் இருக்க காவலாளியை இதே மாதிரி தான் லாக்அப் டெத் பண்ணாங்க. அடுத்து இந்த மாதிரி பண்றாங்க. தொடர்ந்து இல்லையா சார் அவங்களுக்கு? இல்ல, தொடர்ந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பார்த்து மட்டுமே குறி வச்சு காவல்துறை தங்களுடைய ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. இது வேற்று சமூகத்தினர் நல்ல ஒரு கம்யூனிட்டி மக்கள்கிட்ட இந்த மாதிரி அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் அவங்க வந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க சார். தென் மாவட்டங்களில் வந்து ஜாதி பார்த்து தான் கேஸ் எடுக்கிறதும் ஆக்ஷன் எடுக்கிறதும் பண்றாங்களா சார்? இந்த வாதத்தில் வச்சதுக்கு அப்புறமா உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன உத்தரவு போறாங்க, சிபிசிஐடி வழக்கு பதிவுங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஆர் கேஸ், எஸ்சி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கான அந்த வழக்கையும் இந்த வழக்கோட சேர்த்து அது அந்த செக்ஷனும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிபிசிஐடி போகுது. இருந்தாலும் அந்த காவலர்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட்ட காவலர்களை வந்து சஸ்பென்ஷனும் பண்ணல, ரிமாண்டும் பண்ணலை. அந்த ஆகாஷுடைய குடும்பத்தார் அப்புறம் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மானாமதுரை டு ராமேஸ்வரம் அந்த புறவழிச்சாலையை வந்து மறியல் பண்ணி உட்காந்துடுறாங்க. அந்த காவல் துறையை சார்ந்த அந்த காவலர்களை வந்து நீங்கள் ஒன்று பணியிடை நீக்கம் செய்யணும் இமிடியேட்டாக. ஏன்னா வழக்கு போட்டிருக்கீங்க, ரிமாண்ட் பண்ணணும், ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க தொடர்ந்து இந்த போராட்ட காலத்தில் இருக்கும்பொழுது தான் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து முதல்ல பேசுகிறாரு. இப்போ விஷயத்தை வந்து உயர்நீதிமன்ற மதுரை சிபிசிஐடியில் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, நீங்கள் எல்லாம் கலைஞ்சு போங்க, நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு. கேட்கல. ஆர்டிஓ வராங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறாங்களே, ஏஎஸ்பி வராரு, நடக்கல. எஸ்பி வராங்க, பேசல. நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி மாலைக்குள்ளே நீதிமன்றம் இந்த வழக்கை தானே முன் வந்து எடுத்து சிபிசிஐடிக்கு மாற்றியாச்சு. எஸ்சி ஆக்ட் பிசிஆர் ஆக்டும் போட சொல்லியிருக்கோம். அந்த காவலர்களையும்
சஸ்பெண்ட் மையம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னதான் தீர்வு வேணும், விசாரணை செய்து அவர் கைது செய்யப்படுவார்கள் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இல்லை அவங்க உடனடியாக கைது செய்யணும் அப்படின்றாங்க. நீதிமன்றம்னா சொல்லிட்டாங்க இன்று மாலை வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது, மாலைக்குள்ளே அவர்களாக கலைஞ்சு செல்லலாம், அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த வழக்கில் வந்து அடுத்த கட்டமாக வந்து நகர்வு வந்து மூவ் ஆகுது. தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பார்க்கும் பொழுது காவல்துறையினர் வந்து அடுத்த மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். டிசிப்ளின்டு சர்வீசஸ், ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், மிடுக்காக இருக்கணும். மிடுக்குடல் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் அவங்க காவல்துறையினர் வந்து டிசிப்ளின் ஃபோர்ஸ்ன்றது. ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் செய்யக்கூடிய செயல்களை செய்யறது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. அவர் மேல 3 கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பெத்தவங்க வந்து ஒரு வாட்டி கூட அவர் ஜெயிலுக்கு போனது இல்லை, அவர் மேல பெருசா எந்த கேஸும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த வழக்குல ஆகாஷ் அவர்கள் வந்து மரணிக்கல அப்படின்னா அவரு வந்து அந்த 2 பேர் இந்த அழகர் மற்றும் அந்த ஜெயகரன் வந்து இவரு ரோட்ல வந்து அசால்ட் பண்ண விஷயங்களை வீடியோலாம் தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க. சிசிடிவி இவங்களுக்கு எப்படி நான் காவல்துறைக்கு வந்து அவங்க மேல இருக்க பழியை வந்து போக்கணுன்றதுக்காக இந்த விஷயங்களை வந்து ஊடகங்களை தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க. சரி சார், அவர் தப்பே பண்ணிருக்கட்டும், ஆனா கோர்ட்டு கூட்டிட்டு போயிருக்கணும் இல்லையா, அடிச்சு கொண்டு இருக்க கூடாது இல்லை. அவங்க வந்து இந்த காலை வந்து நம்ம உடச்சி பாத்ரூம் அழைக்கி விழுந்தா அவங்க சொன்ன அவங்க ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. நாங்கள் தேடி செல்லும்போது எங்களை தப்பிச்சு விடும்போது பாலத்தின் கீழே வந்து காலை உடச்சிக்கிட்டாரு, முறிவு ஏற்பட்டுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி முடிச்சாங்க. ஆனால் நினச்சி பார்க்கல ஆகாஷ் வந்து மரணிச்சிருவார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 28 இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தெளிவா சொல்லி 28 இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய இதயமும் அப்புறம் வந்து இந்த நுரையீரலும் வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு, மூளையில வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. 28 இடத்துல இருக்க காயங்களும் வந்து ஒரு ஆழமான காயங்கள். இதுல வந்து கால் இருக்க சொல்ல அந்த லெபனம் போல்னு சொல்லிட்டு அந்த போல் வந்து டிஸ்டாய் உடஞ்சிருக்கு, நொறுங்கிருக்கு, அந்த முட்டி பங்களும் நொறுங்கிருக்கு. இந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து காவல்துறையினர் வந்து அடிக்கிறாங்கன்னும் பொழுது அப்போ அந்த வலியை வந்து தாங்கி கொண்டு இருந்த ஆகாஷ்க்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ அவர் மரணிச்சிருக்காருன்னா அப்புறம் அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் கண்டிப்பாக கொதி தானே எழுவாங்க. கண்டிப்பா சார். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அஜித்குமாருக்கும் இதே கேஸ் தான் சார், இப்படியே தான் இருந்தது காயங்கள். இந்த மாதிரி விஷயம் நடக்கும் பொழுது மாவட்டம் வாரியாக சிட்டியை தவிர்த்து மாவட்டம் வாரியாக கமிஷனரேட் இல்லாத இருக்கும் பொழுது நேரடியாக காவல் தலைவருடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இறங்கும். காவல்துறை அடுத்து ஏடிஜிபி அடிஷனல் தலைவர்னு சொல்லுவாங்க, அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து இருக்கும். டேரெக்டாக ஐஜி எஸ்பிஸ்லேருந்து டிஎஸ்பி டேரெக்டாக வந்து ஏடிஜிபியே பேசுவாங்க. அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு சர்க்குலரே கொடுக்கலாமே, உனக்கு பிடிச்ச உடனே ரிமாண்ட் பண்ணு, கோர்ட் இருக்கு, கோர்ட் வந்து தண்டனை கொடுக்க போகுது, நீ யாருக்கு சட்டத்தை கையில் எடுத்து அடிக்கிறதுக்கு? யாருக்கிட்ட நீ முதல்ல சம்பளம் வாங்குற? மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளம் வாங்குற, மக்களோட வரிப்பணத்தை சம்பளம் வாங்குற. நீ வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தவறி சரி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுப்பா, அவனை கூட்டு வந்து சிறையில் அடைய, நீ எதுக்கு கையில் எடுத்து அவனை கை காலை போட்டு உடைக்கிறது? ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டால் ஒரு வருடத்துல குறைஞ்சது ஒரு 30,000 பேருக்கு வந்து மாவு கட்டுகள் போடப்படுது தமிழ்நாட்டில் மட்டும். 30,000 எப்படி அந்த மாவு கட்டுகள்லாம் போடுறாங்க? எல்லாருமே பிரிட்ஜ் மேலே விழுந்துடுறாங்களா? எல்லாருமே வலிக்கு விழுந்துடுறாங்களா? ஏன் அவங்க வந்து கண்ணு திறந்து பார்க்கறது இல்லையா? ஒரு ரெஸ்ட் ரூம் அவங்களுடைய அந்த போறாங்கன்னா காவல் நிலையத்தில் இவங்க ப்ளீச்சிங் பவுடர் கூட போட்டுக்க மாட்டாங்க, போறவங்க எல்லாமே வலிக்கு விழுந்துருவாங்களா உள்ள? இல்லை சார், ஆகாஷ் பார்த்தீங்கன்னா 26 வயசு சார், இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. படித்த பட்டதாரிக்கே இந்த நிலைமைனா அப்போ என்ன சார் நடக்குது? ஏன் தென் மாவட்டங்களில் மட்டும் தொடர்ந்து இது நடக்குது இல்லை சார்? தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை, சிட்டிஸ்லையும் இருக்குது. அதாவது காவல்துறையினர் மேலேயும் தொடர்ந்து நம்ம வந்து அவப்பேரை வந்து ஏற்படுத்தணுன்றக்காக நம்ம பேசவும் கூடாது. அவங்கள வந்து போலீஸிங் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி மக்கள் இருக்காங்க. 7.5 கோடி மக்களுக்கு இருக்க காவல்துறையுடைய தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப அளவு தான். ஒரு 5 லட்சம் பேர் வச்சுக்கிறோமே, அந்த 5 லட்சம் பேரால் 7.5 கோடி பேரை வந்து சமாளித்து ஏதோ நாட்டு ஓட்டுறாங்க. அது காவல்துறையினர்னால நம்ம மக்கள் வந்து ஒழுக்கமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம மக்கள் ஒழுக்கமாக இருக்கனால தான் எந்த ஒரு அடுத்த கட்டம் வட மாநிலம்லாம் போனீங்கன்னா அவ்வளவு வழக்குகள் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப் சீன்ஸ்லேருந்து அப்புறமா வந்து இந்த அஃபென்சஸ்லேருந்து ஸ்நாச்சிங்லேருந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து ஒழுக்கமானாங்க, அவங்க செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கனால தான் இவங்களால போலீசிங் பண்ண முடியுது. இல்லைன்னா போலீசிங் பண்ண முடியுமா? இதில் ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி வந்து தங்களுடைய சட்ட கடமையை வந்து ஆட்டுறன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டுறனால தான் உயிர் அநியாயமாக போகுது. ஏன்னா இந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸில் அஜித்குமார் கேஸ்லேயும் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. இந்த கேஸ் எப்படி கொண்டு போவாங்க சார்? இல்லை, இது இப்போ கண்டிப்பாக இந்த அரெஸ்ட் பண்ணல, இவங்களும் சஸ்பெண்ட் இருக்காங்க. அடுத்த கட்டத்தில் இவங்களும் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் கண்டிப்பாக அடைக்கப்படுவார்கள். ஏன்னா அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்காரு மேஜிஸ்ட்ரேட் கிட்டே. மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்டே பண்ணியிருக்காங்களே. அஜித்குமார் வழக்கிலையாவது எதுவுமே சொல்லலை, அவர் வந்து அடிப்படை இறந்து லாக்அப் டெத்துன்னு சொல்லி வந்து இது பண்ணாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அவர் கூட இருக்க நண்பர் வந்து அந்த வீடியோ எடுத்து வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் நடந்தது. ஆனால் இந்த விஷயம் அந்த ஆகாஷ் டெல்சன் உடைய வழக்கில்
இவர் ரிமாண்டுக்கு அங்கே கொள்ளும்பொழுது அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. எனக்கு வந்து நான் ஒன்றும் பாலத்து தப்பிச்சிலாம் போல, பாலத்து உள்ள என்னுடைய தகப்பனாரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என் தகப்பனார் தான் பண்ணுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானே போனேன். என்னை என்னை கூட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக ஆரம்பே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு என்னை போட்டு ஒரு கண்ணு கட்டி கூட்டு போய் அடித்தாங்க. வரும்போது 10 பேர் யாருமே யூனிஃபார்மில் கூட்டு போகும்போது அடுத்து கண்ணு கட்டிட்டு விட்டாங்க. கண் திறந்து பார்க்கும்போது ஒரு 6 போலீஸ் இருந்தாங்க, யூனிஃபார்மில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்து அடையாளம் காட்ட முடியும் சொல்கிறேன். போதுமான அதெல்லாம் சொல்கிறார். அது ரெக்கார்ட் பண்ணுறாங்களே. அப்போ அந்த நேரத்தில் யாருக்கு வந்து அட்மிட் பண்ணவங்க யார் வண்டியிலாம் கூட்டு போயிருக்குன்னா அவங்க ஒரு நிலைமை குணா வந்து சொல்லுவா போல, ஒரு கூட இருக்க நண்பர் குணா சொல்லுவார் எந்தெந்த அதிகாரிகள் அங்கே இருந்தாங்க, காவல் ஆளுநர்கள் இருந்தாங்க சொல்லி சொன்னோன்னே அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வழக்கம். இப்போ வந்து சஸ்பென்ஷன் பண்ணவங்க எல்லாத்தையுமே சிபிசிஐடி, அதாவது தமிழக காவல்துறையில் இருக்கிற ஒரு அங்கம் தான் சிபிசிஐடி. ஆனால் வெளியே இருக்க இந்த லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி பண்ணுறதோட சிபிசிஐடியில் இருக்க அவர்களுடைய அந்த புலனாய்வு திறமையும் இந்த வழக்கம் வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும். கண்டிப்பாக சார். இந்த கேஸை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப டீட்டெயிலாக இந்த கேஸை பற்றி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ், அதுல், சிவி நடிக்கும் ஓ பட்டர்ஃப்ளை உங்கள் திரையரங்குகளில் மார்ச் 6 முதல். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.